Hello future aspirants, happy Tuesday. I'm Anusha Surendar and welcome to Edample Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, camel in the tent on shortage of doctors. Camel in the tent அப்படின்றது ஒரு idiom phrase. ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு ஆக்ட் இல்லை ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறப்போ ஒரு சின்ன டிசிஷனாக தான் இருக்கும், பட் அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்துக்கு எடுத்து போகும். டு மச் லார்ஜர் மோர் சீரியஸ். ஸோ அந்த மாதிரி a small decision taken will lead to much larger more serious. ஸோ இது வந்து ஒரு Arab proverb. If a camel is allowed to get its nose inside of a tent, ஸோ ஒரு டென்ட் வந்து கேமலுக்கு உள்ளே போகிறதுக்கு பத்தாமல் இருக்கும். ஸோ அந்த டென்ட்டுக்குள்ளே கேமலோட நோஸ் உள்ளே போகுது அப்படின்னா அதோட பாடி உள்ளே போகாது. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல கேமல் இன் த டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காகனா ஆன் ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ். ஸோ ரீசெண்டாக நடந்த யூனியன் பட்ஜெட் 2020ல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருந்தாங்க டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸையும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோட இணைக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ப்ராப்ளம் தான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளமும் கொடுத்துருக்காங்க. As the center pushes to attach medical colleges to existing district hospitals in the public-private partnership PPP mode. So center வந்து மெடிக்கல் காலேஜோட டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸை இணைக்கிறது வந்து ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாங்க இந்த PPP மோட், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ PPP மோட் வந்து என்னன்னா இட்ஸ் அ கோஆப்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் 2 or more public and private sectors. ஸோ பப்ளிக்கும் இருக்கும் ப்ரைவேட்டும் இருக்கும், அது எல்லாமே ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது தான் வந்து 2 or more public private sectors தான் வந்து PPP மோட். டிப்பிக்கலி ஆஃப் அ லாங் டேர்ம் நேச்சர். ஸோ கொஞ்ச நாளைக்கு இல்லை, ரொம்ப லாங் டேர்மாக இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட், ஸோ இவங்க ரெண்டு பேரோட பிஸ்னஸ், இவங்க ரெண்டு பேர்த்தோட கோஆப்ரேஷனில் தான் வந்து இந்த மோடில் இருக்கிறது வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸையும் மெடிக்கல் காலேஜஸையும் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆஸ்டென்சிபிளி அட்ரஸ் தி ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் இன் தி கண்ட்ரி. ஆஸ்டென்சிபிளி அப்படின்றது மேம்போக்காக. ஸோ இன்ன வரைக்கும் இதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கலை, பட் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. த கொஷின் இஸ், ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன ரைஸ் பண்ணுறாங்கன்னா, டஸ் இட் அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் தி கேமல் தட் இட் இஸ் பிளானிங் டு அலவ் இன் டு தி டென்ட். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு இடியம் ஃப்ரேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்குள்ள, அதாவது உள்ள நுழைய முடியாத ஒட்டகமை உள்ள அலோவ் பண்ணுற மாதிரி, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் in the union budget speech introduced the proposal and stated that those states that fully allow the facilities of the hospital to the medical college and wish to provide land at a concession would be eligible for viability gap funding. ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷனை வந்து கவர்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்றதே ஒரு பெரிய கொஷின் மார்க். அதுலேயும் வந்து சில சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா யார் யாரெல்லாம் வந்து அந்த ஸ்டேட்ஸோட ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் காலேஜ்குள்ள எனக்கு ரெடியாக இருக்காங்களோ அண்ட் யார் யாரெல்லாம் வந்து அதுக்கான லேண்ட், அதுக்கான இடம் வந்து கொடுக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தே வில் பி எலிஜிபிள் ஃபார் வயாபிலிட்டி கேப் ஃபண்டிங் VGF. கன்செஷன் அப்படின்றது சலுகைகள். ஸோ VGF, ஸோ வயாபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்றது சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இடத்துக்கு இருக்கிறது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அதுக்கு என்னென்ன தேவைகள், ஸோ லேண்ட் ப்ரொவைட் பண்ணணும், பட் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அதோட பில்டிங்ஸ் அந்த இது எல்லாமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இவங்க கொடுக்க போகிற சலுகை. As part of the plan first proposed by NITI Aayog. So NITI Aayogோட chairperson வந்து நரேந்திர மோடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாலிசி கண்ட்ரோல் மாதிரி. ஸோ திஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வித் த எய்ம் டு அச்சீவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். It argues that it is practically not possible for central and state governments to bridge the gaps in medical education with their limited resources and finances.
ஸோ என்ன ஆர்கியூ பண்ண வராங்க அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஸோ இந்த ரெண்டு கவர்மெண்ட்மே வந்து மெடிக்கல் எஜுகேஷனுக்கு அவங்களுக்கும் மெடிக்கல் எஜுகேஷனுக்குமான அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபினான்ஷியல் டேர்ம் வச்சு அதை வந்து இது பண்ண முடியாது வித் தியர் லிமிட்டட் ரிசோர்சஸ். ஸோ ஃபினான்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளால இதை வந்து இணைக்க முடியாது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக இருக்கு. நெசசிட்டேட்டிங் த ஃபார்மேஷன் ஆஃப் அ பிபிபி மாடல் கம்பைனிங் த ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் போத் செக்டார்ஸ். ஸோ இந்த மாடல் பர்டிகுலராக வந்து பிபிபி மாடல் வச்சு ரெண்டு இதையுமே கம்பைன் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் would augment the number of medical seats available and moderate the cost of medical education. ஆக்மெண்ட் அப்படின்றது அதிகப்படுத்தும். எதை அதிகப்படுத்தும்னா அவைலபிலிட்டி ஆஃப் மெடிக்கல் சீட்ஸை வந்து அதிகப்படுத்துது அண்ட் மாடரேட் தி காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ எந்த அளவுக்கு வந்து மெடிக்கல் சீட்ஸ் அவைலபிலிட்டியை உயர்த்துதோ அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனும் இன்னும் கொஞ்சம் உயர்த்தும். Experts have argued that NITI Ayog has not given sufficient play to the role of the district hospital as the pivot of primary healthcare in every state. ஸோ இதை பற்றின எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா NITI ஆயோக் வந்து ஸோ கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் மேலே தான் இருக்கு. NITI ஆயோக்கு ஆஸ் தி பைவட் அப்படின்றது இதை மையமாக வைத்து, அதாவது சென்டராக வச்சு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சு எதில் மையமாக வச்சுருக்காங்கன்னா பிரைமரி ஹெல்த் கேர் இன் எவ்ரி ஸ்டேட். Allowing private parties to operate and maintain the district hospital and provide healthcare services could seriously dent public healthcare services. ஸோ ஒரு பப்ளிக் ஹெல்த் கேர் சர்வீசஸை வந்து ப்ரைவேட் கையில் கொடுத்து நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இட் சீரியஸ்லி லீட் டு டென்ட் பப்ளிக் ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்ட் அப்படின்றது அ ஸ்லைட் ஹாலோ இன் அ ஹார்ட், அதாவது பள்ளம் அந்த மாதிரியான ஒரு இதில் போய் விழற மாதிரி. ஸோ அப்படிதான் வந்து அதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க ஒரு பப்ளிக் ஹெல்த் சர்வீஸை வந்து ப்ரைவேட்டோட கொடுக்கும்போது. It is problematic that the NITI Ayog envisages the creation of free patients versus others because this will create a new category of have-nots. Envisages அப்படின்றது உதவுறது, creation of free patients versus others. ஸோ இந்த NITI Ayog வந்து என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீ பேஷண்ட்ஸ் விசஸ் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹாவ் நாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்ட் பீப்புள், அவங்கள தான் வந்து ஹாவ் நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறதுனால ஹாவ் நாட்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு நியூ கேட்டகரியாக கிரியேட் ஆக போகிறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ப்ராப்ளம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ப்ரைவேட்டும் இந்த பப்ளிக் மெடிக்கலும் வந்து ஒன்றா சேரும்போது இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக் லெவல் வந்து அவங்களுக்கு மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இங்கே ஃப்ரீயாக வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போகும். A working draft of the concessionaire agreement indicates that the private firm can demand, collect and appropriate hospital charges from patients. ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு டிமாண்ட் கண்டிப்பாக வரும் அண்ட் அப்ரோப்ரியேட் ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் ஃப்ரம் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மணி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. There is understandable opposition to the scheme in states such as Tamil Nadu that have a robust public healthcare system and a medical college in nearly every district. ஸோ இது எங்கே வந்து மெயினாக வந்து ஒரு பெரிய அப்போசிஷனை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்ஸான தமிழ்நாட்டில் ரோபஸ்ட் அப்படின்றது ரொம்ப வலுவான ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ மெடிக்கல் காலேஜும் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. தீஸ் ஸ்டேட்ஸ் ஆர் நேச்சுரலி லாத் அப்படின்றது விருப்பம் இல்லாத to turning over a key unit in their healthcare network, which is running reasonably efficient, to the private sector motivated by profit rather than public interest. ஸோ இப்போ சென்ட்ரலில் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறதான சிச்சுவேஷன் வந்து வருது. ஸோ இதனால ரீசனபிளாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சில ப்ரைவேட் செக்டார்ஸுமே வந்து இதனால மோட்டிவேட் ஆகுறாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ண போகிறாங்க ரேதர் தேன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இதில் இருந்து அவங்க எடுப்பாங்க. Ultimately, eternal vigil will be the price of going for this new mode.
விஜில் அப்படின்றது ஸ்டே அலர்ட் டு காட் சம்திங். ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறதுக்கு முழிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் வந்து விஜில் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆஃப் கோயிங் ஃபார் திஸ் நியூ மோட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்த போறாங்க அப்படின்றது வந்து தெரியல. இது ரெண்டுமே இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். While creating quality medical professionals for the country should definitely be on any government's to-do list, destabilizing people's access to affordable public health services will be disastrous. ஸோ எப்போதுமே ஒரு குவாலிட்டி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது ப்ரைவேட் செக்டாருக்கு போகுது அப்படின்னா இது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். டிசாஸ்ட்ரஸ் அப்படின்றது பேரழிவு. ஸோ கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும்போது தான் அஃபோர்டபுளாக இருக்கும்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க, நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Viability gap funding VGF is provided for projects that the government does not find commercially viable because of long gestation periods and relatively minor revenue flows and involves PPP, but this instant situation calls for pause. Health fits square in the state's welfare role. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இதை டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு பர்பஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கறது அண்ட் இன்வால்வ்ஸ் பிபிபி இந்த ப்ராஜெக்டையும் இன்வால்வ் பண்ணி கொடுக்கறது வந்து கொஞ்சம் நியாயமற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணணும். ஹெல்த் ஃபிட் ஸ்கொயர் இன் தி ஸ்டேட்ஸ் வெல்ஃபேர் ரோல். ஸோ ஹெல்த் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் வந்து காஸ்ட் கம்மியாக இல்லை ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது, பர்டிகுலர்லி இன் மெடிக்கல். ஸோ அதை வந்து அவங்க பெருசாக பண்ணணும். The government must consider raising healthcare spending beyond the usual under 2% of GDP and ensure more resources are available to provide free quality healthcare to all. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் பியாண்ட் த யூஷுவல் அண்டர் 2% ஆஃப் ஜிடிபி. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லேருந்து 2% வந்து டோட்டலாக ஃப்ரீயாக மெடிக்கல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியாண்ட் த யூஷுவல், ஸோ யூஷுவலாக கொடுக்கறத விட அதிகமாக அதாவது சொல்லியிருக்காங்க. If it does stay on its path of giving the private sector some control over district hospitals, it will do well to be wary of the chemical in the tent. ஸோ ஒருவேளை கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு தான் கொடுக்கணும், கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக ப்ரைவேட் கிட்ட தான் இருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸோடது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இட் வில் டூ வெல் டு பி வேரி. வேரி அப்படின்றது எச்சரிக்கையாக இருக்கணும் ஆஃப் தி கேமல் இன் த டென்ட். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேமல் இன் த டென்ட் அப்படின்றது வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். செகண்ட் டாபிக், மோர் ஆஃப் தி சேம் ஆன் ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2020 winners. ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2020 கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் டோர்னமெண்ட் வந்து நடந்திருந்தது மெல்போர்ன் பார்க்கில். எவ்வளோ நாளைக்கு நடந்திருந்ததுன்னா 20 January to 2 February 2020. ஸோ இட் வாஸ் தி 108th edition ஆஃப் தி ஆஸ்திரேலியன் ஓப்பன். ஸோ அதில் யார் வின் பண்ணியிருக்கா, என்ன நியூஸ் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். No player and tournament have been synonymous with each other quite like Rafael Nadal and Roland Garros. Novak Djokovic winning the Australian Open now seems equally ironclad. So Novak Djokovic தான் இந்த டோர்னமெண்டோட winner. So he is equally to ironclad அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ironclad அப்படின்றது இரும்பு கவசம். The Serb on Sunday captured his 8th title in Melbourne and the 17th Grand Slam overall following a nearly 4-hour 5-set duel with an inspired Dominic Thiem. Serb அப்படின்றது of or relating to Serbia. The Serbs அவங்கள தான் வந்து Serb அப்படின்னு சொல்லுவாங்க. So because Novak Djokovic belongs to Belgrade, Serbia, அதனால தான் Serbs அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. He has captured his 8th title in Melbourne and 17th Grand Slam. Inspired Dominic Thiem, 32-year-old, is just 3 majors shy of Roger Federer in all-time count. 32-year-old வந்து யாருக்குன்னா நோவக் ஜோகோவிக்.
ஸோ இந்த ரெண்டு பேரான ரோஜர் ஃபெடரர் அண்ட் டாமினிக் தியம் வந்து ரோஜர் ஃபெடரர் வந்து செமிஃபைனல்ஸில் நோவாக் ஜோகோவிக் வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ செமிஃபைனல்ஸில் ரோஜர் ஃபெடரர் லாஸ் பண்ணிட்டாரு. டாமினிக் தியம் வந்து ஃபைனல்ஸில் வின் பண்ணி வந்திருக்காரு நோவாக் ஜோகோவிக், அண்ட் டாமினிக் தியம் வந்து ஃபைனல்ஸில் லாஸ் பண்ணிட்டாரு. The victory did not come easy. ஸோ இந்த விக்ட்ரி ரொம்ப ஈஸியாக கிடைச்சது இல்லை. இந்த 26-year-old Austrian who had earlier beaten Nadal in the quarter-final, Djokovic had the most formidable of challengers from the sport's next generation. Formidable அப்படின்றது வலிமை மிக்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதுதான் வந்து formidable அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் சேலஞ்சர்ஸை வந்து Djokovic வந்து மீட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. When Djokovic plays his two biggest rivals, Nadal and Federer, he gives the impression of a man who knows their games like the back of his hand. ஸோ இவங்க எல்லாருமே ரஃபேல் நடாலா இருக்கட்டும், ரோஜர் ஃபெடரரா இருக்கட்டும், ஜோகோவிக்கா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே டென்னிஸ்ல ரொம்ப பெரிய பிளேயர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் மத்தியில் வின் பண்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. No wonder the two have not managed to beat Djokovic at a major since 2014. ஸோ மேஜராக நடக்கிற நிறைய டோர்னமெண்ட்ஸில் வந்து ரெண்டு பேருமே ஜோகோவிக்கை பீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனுமே அமையல. ஸோ எல்லாத்துலேயுமே ஜோகோவிக் தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அகெயின்ஸ்ட் பிளேயர்ஸ் ஃப்ரம் ரங் பிலோ, ஜோகோவிக் ஹாஸ் இன்க்ரீசிங்லி லுக்ட் ஷேக்கி. ஸோ இந்த போட்டியெல்லாம் தாண்டி ஜோகோவிக் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருக்காரு அப்படின்றது வந்து இங்க தெரியுது. இன்ஃபேக்ட் கம்மிங் இன்டு சண்டேஸ் ஃபைனல் he had lost 4 of his last 5 matches with team. ஸோ ஃபைனல்ஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் வந்து டீம் கூட தோத்து போயிருக்காரு, இன்க்ளூடிங் த லாஸ்ட் 2 மீட்டிங் செட்ஸ் ஸ்லாம்ஸ். ஸ்லாம்ஸ் அப்படின்றது கண்டனம். டியூரிங் த கான்டெஸ்ட் தேர் were lapses galore. லாப்சஸ் அப்படின்றது இடைவெளிகள், கேலோர் அப்படின்றது அதிகமாக. ஸோ அவருக்கான அந்த இடைவெளிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். ஸோ ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டல் ஸ்ட்ரகிள் அவருக்கு நிறைய இருந்தது. ஆஸ் ஹீ ஸ்ட்ரகிள் டு அப்ளை ஹிஸ் கஸ்டமரி ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட். ஸோ ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட் அப்படின்றது கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு அவருக்கான பிரச்சனைகள் நிறைய இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Yet such was his resilience that despite the post-match admission of him being a nervous wreck through the tussle. Resilience அப்படின்றது the ability of a substance to spring back into shape, back to form அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் வந்து resilience அப்படின்னு சொல்லுவாங்க. That despite the post-match admission, nervous wreck அப்படின்றது சேதம், cause the destruction by sinking or breaking up, அதான் வந்து wreck அப்படின்னு சொல்லுவாங்க. through the tussle அப்படின்றது மோதல், engage in a vigorous struggle, அதான் வந்து tussle அப்படின்னு சொல்லுவாங்க. Djokovic rose from the dead the same way he had in the 2019 Wimbledon final against Federer. ஸோ இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, அது வந்து ஏன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரகிளையும் தாண்டி அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ சேம் இதே மாதிரி தான் 2019 வெம்பிள்டன் ஃபைனலுக்கு வந்து ஃபெடரருக்கு அகெயின்ஸ்டாக நடந்தப்பையும் இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து ஜோகோவிக்கு நடந்தது. Even as the Trump leaves the state of men's tennis unaltered, Djokovic, Nadal and Federer have swept the last 13 majors and currently occupy the top 3 ranking positions. So Trump அப்படின்றது வெற்றி, top 3 ranking positionல இருக்கிறது Djokovic, Nadal and Federer. It is clear that the team led mid-card, which includes Alexander Zverev, Daniil Medvedev and Stefanos Tsitsipas, is snapping at the heels of the leaders with ever more vigor. டாப் 3 ரேங்கிங் பொசிஷன்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸ்னாப்பிங் அட் த ஹீல்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. டீம் 4th in the world appears best placed to succeed, having held his own against both Nadal and Djokovic and beaten Federer all 3 times they met last year. ஸோ டீம் வந்து 4th பிளேஸில் இருக்காரு. ஸோ எல்லாருக்கூடையுமே, அதாவது நடால், ஜோகோவிக் கூட வந்து விளையாடிருக்காரு அண்ட் பீட்டன் ஃபெடரர். ஸோ ஃபெடரர் வந்து ஆல் 3 டைம்ஸ் வந்து தோக்கடிச்சிருக்காரு. தே மெட் லாஸ்ட் இயர். Clay is a surface on which TM is a natural
and the upcoming season on the red dirt is sure to provide sufficient cues. So இவங்க எல்லாத்தையுமே தாண்டி டிஎம் is a best and natural upcoming player-ஆ வந்து டிஎம் வந்து பார்க்கறாங்க. The churn in the women's section, however, is in an accentuated state with American Sophia Kenin, a counter-puncher blessed with magical hands, becoming the 8th first-time champion from the last 12 Grand Slam events. ஸோ விமன் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது இட் இஸ் அ சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மிக்சடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அன் ஆக்சென்ச்சுவேட்டட் ஸ்டேட். ஆக்சென்ச்சுவேட்டட் அப்படின்றது மேக் மோர் நோட்டிசபிள் ஆர் ப்ராமினென்ட், அதான் வந்து ஆக்சென்ச்சுவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்தது விமன் செக்ஷனில். ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் சோஃபியா கெனின், அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஷீ ஹாஸ் பிளெஸ்ட் வித் மேஜிக்கல் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஹேண்ட் வந்து அவங்களுக்கு இருக்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. பிகமிங் தி 8th first time championship from the last 12 Grand Slam events. Once the semi-final lineup was completed, it appeared that the often capricious ladies, capricious lady அப்படின்றது impulsive and unpredictable, ஸோ நம்ப முடியாத அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க, அதான் வந்து capricious ladies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேம் had finally settled with 3 former major winners in the fray. Fray அப்படின்றது போட்டி. But space was carved out for yet another new champion as the tenacious Kenin. 21 fell in succession. Ashley Barty, the reigning French Open champion, and Garbine Muguruza, a two-time major winner, to become the youngest Australian Open champion since Maria Sharapova in 2008. ஸோ இதில் லாஸ்ட்டாக சோஃபியா கெனின் வந்து கேர்பைன் முகுருசாவை டிஃபீட் பண்ணி தான் சாம்பியன் ஆயிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ மேஜர் பிளேயர். கேர்பைன் முகுருசா வந்து ஒரு மேஜர் பிளேயர், அ 2-time வின்னர், மேஜர் வின்னர், டு பிகம் த யங்கஸ்ட் ஆஸ்திரேலியன் ஓப்பன் சாம்பியன். டாபிக் 2 டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.